அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். கடைசியா என்ன பார்த்தோம்னா, சந்தனு மகாராஜா ஒரு மீனவ பெண்ணை பார்த்து அந்த பெண் மேல ஆசைப்பட்டு அவளை திருமணம் செஞ்சுக்க விரும்புறாரு. அந்த பெண்ணோட தந்தையான செம்படவ அரசன் கிட்ட தன்னோட விருப்பத்தை சந்தனு மகாராஜா சொல்ல, அதற்கு அந்த செம்படவ அரசர், என் பெண்ணோட வயிற்றுல பிறக்க போற குழந்தை தான் உங்களுக்கு அப்புறம் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளணும். இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் என்னோட பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறேன், இல்லனா இந்த திருமணம் நடக்காது அரசேன்னு உறுதியா சொல்லிடுறாரு. இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இனி பார்க்கலாம். கங்காதேவியை பிரிஞ்சு 36 வருஷம் தனிமையிலேயே வாழ்ந்த சந்தனு மகாராஜா இப்போ இந்த மீனவ பெண் மேல மோகம் கொண்டு மன்மத தாபத்தால பீடிக்கப்படுறாரு. ஆனாலும் தனக்கு பிறகு தன் மகன் தேவவிரதன் தான் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளணும்ங்கிறதுல சந்தனு மகாராஜா உறுதியா இருந்ததால செம்படவ அரசன் விதிச்ச நிபந்தனைக்கு ஒத்துக்கல. தளர்ந்த நடையோட தன் நகரத்துக்கு வந்து சேர்றாரு சந்தனு மகாராஜா. வந்த பிறகும் அந்த மீனவ பெண் மேல இருந்த ஆசை கொஞ்சம் கூட குறையல. அந்த பெண் மேல இருந்த ஏக்கத்தால சந்தனு மகாராஜாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் ஏற்படுது. இத தேவவிரதன் கவனிக்கிறான். தன் தந்தை கிட்ட போய் பேசுறான். தந்தையே, உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா அரசர்களும் நமக்கு அடங்கித்தான் இருக்காங்க. அப்படி இருக்க நீங்க இப்படி துக்கப்பட்டு கண்ணீர் விட காரணம் என்ன? என்கிட்டயும் எதுவும் பேசுறதில்ல, வெளியில எங்கேயும் போறதும் இல்ல. உங்க உடம்ப பாருங்க, எப்படி இழைச்சிட்டீங்கன்னு. உங்களுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை சரி செய்யறேன்னு தேவவிரதன் சொல்றான். தான் ஒரு பெண் மேல கொண்ட ஆசைய எப்படி தன் மகன் கிட்ட சொல்றது அப்படிங்கன்னு யோசிச்ச சந்தனு மகாராஜா மறைமுகமா அதை சொல்றாரு. எப்படின்னா, நீ சொன்ன மாதிரி நான் கவலையோட தான் இருக்கேன். அது எதனாலன்னு சொல்றேன் கேளு. எனக்கு நீ ஒரே புத்திரன். உனக்கு ஏதாவது ஆகிட்டா நமது குலமே இல்லாம போயிடும். நீ ஒருத்தனே 100 புத்திரர்களை காட்டிலும் சிறந்தவன் அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஆனா நான் மீண்டும் திருமணம் செஞ்சுக்கவும் விரும்பல. இந்த சந்ததி நீண்டு வளரணும், அது அழிஞ்சிடக் கூடாதுன்னு தான் விரும்புறேன். உனக்கு நலம் உண்டாகட்டும். தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவங்க ஒரு புத்திரன் இருக்கிறதும் புத்திரனே இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க. ஒரு கண் இருக்கிறதும் ஒரு புத்திரன் இருப்பதும் ஒண்ணுதான். ஒரு கண் அழிஞ்சா சரீரமே அழியும். அதுபோல ஒரு புத்திரன் அழிந்தா அந்த குலமே அழிஞ்சிடும். பல யாகங்கள் செய்யறதும் 3 வேதங்களை ஓதுறதும் சந்தானத்தின் 16 பாகத்துல ஒரு பாகத்துக்கு கூட ஈடாகாது. எல்லா மனிதர்களுக்கும் சந்ததி தான் எல்லாமே, அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. இந்த பூமியில புத்திரன் தான் தன்னோட முன்னோர்களின் பிதிர் கடன்களை தீர்க்கிறாங்கிறது நிச்சயம். இது நமக்கு மட்டுமல்ல, ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் இதுதான் சாஸ்வதமான வேதம். மகனே, நீயோ சூரன், எப்போதும் யுத்தத்தை விரும்புறவன். அதனால உனக்கு ஏதாவது கெடுதி நேர்ந்தா இந்த குலம் என்ன ஆகுமோன்னு தான் நான் பயப்படுறேன். அதுதான் என்னோட கவலைக்கு காரணம்னு சொல்லி முடிக்கிறாரு. தான் ஒரு மீனவ பெண்ணை விரும்புறதையும் அவளை திருமணம் செய்துக்க விரும்புறதையும் தன் புத்திரனான தேவவிரதன் கிட்ட நேரடியா சொல்லாம, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பையன், நீயோ அடிக்கடி யுத்தத்துல ஈடுபடுற, யுத்தத்துல உனக்கு ஏதாவது ஆகிட்டா இந்த குலம் அழிஞ்சிடும்னு தான் நான் கவலைப்படுறேன்னு மறைமுகமா சொல்றாரு. அதாவது, நான் திருமணம் செஞ்சுக்கணும், மேலும் சில புத்திரர்களை பெத்துக்கணும், யுத்தத்துல உனக்கு எதுவும் ஆகாது, மீறி உனக்கு ஏதாவது ஆகிட்டா இந்த புத்திரர்கள் மூலமா இந்த சந்ததி நீளணுங்கிறது தான் இதற்கான உள்ளர்த்தம். தந்தையினுடைய இந்த கவலைக்கான காரணத்தை கேட்ட தேவவிரதன் அடுத்து என்ன முடிவெடுக்க போறாரு? காத்திருங்கள், அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.